A to Z Tech தமிழ் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி ஹேக்கர்ஸ்லேருந்து சேஃப்டியாக வைக்கணும் என்பதை பற்றி தான். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நீங்கள் செக்யூராக வைக்கிறதுக்கு முதல்ல வாட்ஸ்அப்பில் டேப் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த டாப்பில் 3 டாட்ஸ் இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸுக்குள்ளே போங்க. செட்டிங்ஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் சேட்ஸ், நோட்டிஃபிகேஷன், டேட்டா யூசேஜ், காண்டாக்ட்ஸ், ஹெல்ப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட்டில் டேப் பண்ணுங்கள். அதில் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனாக எனேபிளாக வச்சுருக்கு. ஸோ இது உங்களுக்கு எப்படி எனேபிளாக வைக்கணும்னு இப்போ பார்க்கலாம். ஸோ டிசேபிளாக கொடுக்கேன். ஸோ இப்போ வந்து டிசேபிள் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எடுக்கும்போது இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஸோ அதில் வந்து எனேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு 6 டிஜிட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ நான் எனக்கு பிடிச்ச 6 நம்பரை என்டர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு இமெயில் ஐடி அப்படின்னு வரும், நீங்கள் ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். ஸோ செக்யூரிட்டி வேணும்னா நீங்கள் இமெயில் ஐடியை கொடுக்கணும். இமெயில் ஐடி கொடுத்தாச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் இந்த பின்னை மறந்துட்டீங்கன்னா அவங்க அதை ரிகவர் பண்ணதுக்குள்ள டிப்பை வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு அனுப்புவாங்க. ஸோ நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ அப்ளை வந்து செட்டிங்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வேறு யாராவது அவங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணணும்னு நினச்சா இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பின் அவங்களுக்கு கேட்கும். ஸோ இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுனால அவங்களால லாகின் பண்ண முடியாது. ஸோ டன்னை கொடுங்க. ஸோ இப்போது உங்களுடைய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இதை டிசேபிள் பண்ணால் இதில் டிசேபிள்னு ஆப்ஷன் இருக்குது. உங்களுடைய வாட்ஸ்அப் ஹேக் ஆயிருக்கான்னு தெரியுதுக்கு இந்த 3 டாட்ஸில் மெனுவில் போய் 3 டாட்ஸில் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் வந்து வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணி ஸ்கேன் பண்ணணுக்குள்ள இன்டர்ஃபேஸ் வரும். நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் web.whatsapp.comனு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அப்படி என்ட்ரு பண்ண இப்படி இருக்கோ கியூஆர் கோடு உங்கள்கிட்ட கம்ப்யூட்டரில் வரும், இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸோ ஸ்கேன் பண்ண உடனே கம்ப்யூட்டர் அதை அக்சஸ் பண்ணிடும். ஸோ அக்சஸ் பண்ணியாச்சுன்னா கம்ப்யூட்டரில் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் கரண்ட்லி ஆக்டிவ் விண்டோஸ் 7. ஸோ லாகிங் கம்ப்யூட்டர்ஸ் விண்டோஸ் 7ன்னு இப்போது விண்டோஸ் 7ல் வந்து இது லாகிங் ஆகிருக்கு அப்படின்றதுக்குள்ள மெசேஜ் வந்து இங்கே காட்டும். ஸோ நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர் நீங்கள் ஏதாவது லாகின் பண்ணலைன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்துட்டுனா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உடனே செய்ய வேண்டியது லாக் அவுட் ஃப்ரம் ஆல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை டேப் பண்ணி வச்சோடனே உங்களுக்கு தெரியாத கம்ப்யூட்டரில் இருந்து நீங்கள் லாக் அவுட் ஆகிடும். ஸோ இப்போ லாக் அவுட் ஃப்ரம் ஆல் கம்ப்யூட்டர்ஸ் லாக் அவுட் ஆப்ஷன் டேப் பண்ணுங்கள். ஸோ இப்போ திரும்பவும் ஸ்கேன் பண்ணதுக்குள்ள ஆப்ஷன் தான் வரும். ஸோ இதுலேருந்து உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை சேவ் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.